கேட்கின்றது காணல் மேகம் மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம் இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம் எந்தன் பூவிதழ் சருதே. இந்த வாழ்க்கையே சீதனம் அதில் ஜீவனே போவதே. ஹலோ ஹாய். ஹலோ சொன்னால் ஹாயா சொல்லுவீங்க. சரி, ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? என்ன இருக்கிறோம்னு சோகமாக சொல்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கிறோம். சரி, எங்கே போயிட்டு வந்த நீங்கள்? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 10 இயர் 10 படிக்கிறீங்கண்ணே. நான் ஏர்லி மார்னிங் அடித்தேன். இல்லை கிளாஸ் போயிட்டாங்களாம், 9 மணிக்கு பிறகு தான் வருவாங்களாம் சொல்லி ஒரு ஆட்கள் சொன்னாங்க. சரியா? இன்றைக்கி எத்தனாவது பர்த்டே பிள்ளைக்கு? 15வது பர்த்டேன்னு சொல்லி எங்களோட பிள்ளைக்கு இதெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க எங்கள்கிட்ட. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்கு. சமீரா மாதிரியே ஒரு அழகான ஒரு லேடியெல்லாம் உட்காந்து வந்திருக்கா. சரியா? ஓகே, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்கு. சரி, வச்சுருங்க அதை. சரி, இது யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கு? அண்ணா. என்ன பேர் அம்மா அண்ணாக்கு? தேவியன். எங்கே இருக்கிறாங்க? எதில் இருக்கிறவரா? அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரா? இல்லையே, வேறொரு ஆக்கள் அனுப்பியிருக்கிற மாதிரி தெரியுது. இது யாரும் சொன்னாங்களா? வந்து கேட்பாங்க, கேட்டால் நீ அண்ணனை தான் சொல்லணும்னு சொல்லி. ஒருவேளை அண்ணாட கிஃப்ட் எதுவும் வருதோ தெரியாது. அம்மா எதுவும் சொன்னவோவா? ஒன்றும் சொல்லலையா? இது வரைக்கும் நான் கோல் எடுத்த விஷயம்லாம் சொன்னவோவா? யாரை வர்றாங்களாம்னு சொல்லி சொன்னவோவா? ரைட். அப்படின்னா அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சர்ப்ரைஸ் யாரும் அனுப்பியிருப்பாங்கன்னு. சரி, அப்போ இது உங்களோட அண்ணன் அனுப்பலை, இது யாரோ ஒருத்தங்க எங்களோட பிள்ளைக்கு கொண்டு கொடுங்கன்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைக்கு கொண்டு கொடுங்க, இன்றைக்கு எங்களோட பிள்ளையை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். பர்த்டேக்கு 15வது பர்த்டே எங்களோட பிள்ளை பெரிய பொண்ணாக வந்துட்டு கொண்டு கொடுங்கன்னு சொல்லி விஷ் பண்ணுங்க, அவள் சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே தான் பார்க்கணும். யார் அனுப்பிடுவாங்க? சமீராக்கு. யோசிச்சு பாருங்க, வேறு பக்கத்தால் யோசிச்சு பாருங்க. அண்ணா இல்லை. சரியா? அம்மா பார்க்கக்கூடாது. அம்மா அங்கால போங்க, அம்மா அங்கால போங்க. ரைட், அம்மா பார்க்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, என்ன தான் பார்க்கணும். நான் தானே கிஃப்டெல்லாம் கொண்டு வந்தேன். நான் இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு வந்த உண்மையாக யார்? நான் தான். அப்போ ஏன் எந்த பேரை சொல்லாமல் நீங்கள் அவங்களோட பேரை சொல்லிக்கிறீங்க? சரி, இது அன்பா பாசமாக இன்றைக்கி எங்களோட பிள்ளைக்கு கொண்டு கொடுங்க, எங்களோட செல்லக்குட்டிக்கு கொண்டு கொடுங்க, எங்களோட மகாராணிக்கு கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறான். இப்படியெல்லாம் பாசமாக வச்சு இருக்கிறாங்களா ஆக்கள் நிறைய பேர்? அப்போ அந்த பேருக்களை சொல்லுங்கள், யார் யார் இருக்காங்க பாவம். இங்கே தான் இருக்கிறாரா மாமாவா? எங்கே இருக்கிற மாமா? இங்கே இருக்கிற. என்ன பேர் மாமாவுக்கு? நீங்கள் அங்கே பார்க்க மாமாவோட பேர் சொல்லுங்கள். ராகவன். ராகவனும் இல்லையே. ஐயோ, ராகவன் அப்படின்னா இன்றைக்கி ராகவன் இல்லாதபடியா? ராகவன் இன்றைக்கி இதுக்கு ஈக்குவலாக ஒரு கிஃப்ட் பண்ணி தரத்தானே வேணும். சரி, ஓகே, ராகவனும் இல்லை. வேறு யாராக இருக்கும்? வேறு யாராக இருக்கும்? யோசிப்பாரு. சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? சர்ப்ரைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? கிளாஸில் பர்த்டே கேட்கலாம் வெட்டினவங்களா? பர்த்டே எனக்கு அரவாச பேருக்கு தெரியாதுண்ணே. சொன்னால் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமே. ஸ்வீட் இது கேட்பான், ட்ரீட் கேட்பாங்கண்ணே. அதனால் சொல்லக்கூடாது. சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி எங்களோட பிள்ளைக்கு இதெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அதோட இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க, அதையும் தந்துடுறேன். சரியா? ஓகே, தந்த பிறகு சொல்லணுமே கட்டாயமா. ரைட். சாக்லேட் விருப்பமா? யார்கிட்ட கேட்டு நீங்கள் சாக்லேட்? யார்கிட்டையும் கேட்டுனீங்களா? இல்லையே, கேட்கலையே. ஆனால் விருப்பம் என்ன? சரியான விருப்பம். சரி, உங்களுக்கு சாக்லேட்லாம் விருப்பமாகனு சொல்லி வெளிநாட்டு சாக்லேட்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இது வெளிநாட்டில் தான் வந்திருக்கு போலன்னு. ரைட்,
சரி, ஹாப்பி பர்த்டே ஸ்வீட் எடுங்க, எங்களோட சமீரோட பர்த்டே கொண்டாடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ யார் அனுப்பியிருக்காங்க அப்போ இதெல்லாம் பாசமா? சரி, அண்ணாவை தவிர வேறு யாரும் அனுப்ப மாட்டாங்களா? வெளிநாட்டில் யாருமே இல்லையா? இருக்கிறம்மா. சரி, இருக்கிறாக்கிற பேர்களை சொல்லுங்களேன். சித்தி இருக்காங்களா? என்ன பேர் சித்திக்கு? காமினி. காமினி சித்தி நீங்கள் அனுப்பினீங்களா? சரி, காமினி சித்தி அனுப்பலையா? வேற யாரு? சரி, அதெல்லாம் அதை வச்சுருங்க இல்லை. சார், இந்த போகும்போது அந்த சாக்லேட் பாஸ்கெட்டை இப்போ கொண்டு வந்த அண்ணாட்ட கொடுத்து விடட்டாம்னு சொன்னாங்க. சரியா, அவர் சாப்பிட்றதுக்கு. சரி, இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பினது யாருன்றதை கண்டுபிடிக்க வந்து நாங்கள் என்ன செய்வோம், சின்னதாக ஒரு கேக்கை வெட்டி ஹாப்பி பர்த்டே சாங்கெல்லாம் பாடிட்டு யாருன்றதை கண்டுபிடிப்போம். சரியா, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? சரி, அம்மா கத்தி எடுத்துகிட்டு வாங்க. இன்றைக்கி சபீராட பர்த்டேயை ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க, கேக்கை வெட்டி கொண்டாடிட்டு வாங்கன்னு சொல்லி தங்க இல்லாத இடத்துல எங்களை வச்சு கேக்கை வெட்டி கொண்டாடிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறது வந்து யாருன்றதை கண்டுபிடிக்கிறது நாங்கள் என்ன செய்வோம், இப்போ நாங்கள் கேக்கை வெட்டுவோம். சரியா, கேக்கை வெட்டி பிறந்த நாள் பாட்டெலாம் பாடி கொண்டாடிட்டு யாருன்றதை சமீரா கண்டுபிடிப்பா. சரியா? ஓகே, பட்டுங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Samira, happy birthday to you. சரி, இன்றைக்கி கேக்கெல்லாம் வெட்டியாச்சு, இந்த பர்த்டே கொண்டாடியாச்சு. இந்த கேக்கை வச்சு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகும் கேக்கை வெட்டி கொண்டாடுங்க. சரியா, இப்போ நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக இந்த கேக்கை வெட்டி கொண்டாடிட்டோம். ஓகேயா? சரி, இப்போ சொல்லுங்கள் யார் அனுப்பியிருப்பாங்க. இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது, முக்கியமான கிஃப்ட். அந்த கிஃப்ட்டை நான் தராமல் வச்சுருக்கிறேன், நீங்கள் சொன்னால் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணா லண்டனில் இருக்குன்னு சொன்னீங்களா? என்ன திவ்யன் என்ன பேர்? அவர் அனுப்பினா சந்தோஷமே அவங்களுக்கு. சரி, இந்த வீடியோவை கட்டாயமாக அந்த திவ்யன் பார்ப்பார். சரியா, பார்த்தா கண்டிப்பாக என் தங்கச்சிக்கு இதை கொண்டு கொடுங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. சரியா, ஒருவேளை எங்களை தவிர வேறு யார்ட்டையும் இந்த கிஃப்ட்டை கொடுத்து விட்றாங்களோ தெரியாது தானே, சர்ப்ரைஸாக எங்களோட தங்கச்சிக்கு. இப்போ எங்கள்கிட்ட கொண்டு வந்து இதை கொடுங்க, சமீராட்ட கொடுக்கொண்டு சொன்னது வேறொரு ஆக்கள், அண்ணா இல்லை. சரியா, நீங்கள் அண்ணான்னு நினைக்கிறீங்க, ஆனால் அண்ணாட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா? அனுப்பியிருக்கணுமா? சரி, நாங்கள் பிள்ளையை குழப்ப விரும்பலைண்ணே. சரி, இந்த கிஃப்ட்டை கொடுத்துருவோம். அந்த கிஃப்ட்டை கொடுத்தா நீங்கள் பார்ப்பீங்களா யார் அனுப்பிங்க சொல்லி? சரிப்பா, இந்த கிஃப்ட்டை கொடுப்போம். இந்த கிஃப்ட்டை கொடுத்தா இந்த பிள்ளை கண்டுபிடிக்கத்தான்னு பார்ப்போம். இதில் எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன். ரைட், இதில் வந்து அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது, சமீரோட ஃபோட்டோ இருக்குது, அண்ணாவோட ஃபோட்டோ இருக்குது, எல்லாரோட ஃபோட்டோ இருக்கிறபடியாக கண்டுபிடிக்கல. பாவம், பாருங்கள், அழகாக இருக்கான்னு பாருங்கள், வடிவாக இருக்கா? இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குது? எல்லாட்டையும் இருக்குண்ணே. அப்போ கண்டுபிடிக்கலாம் யார் அனுப்பினது. இன்னும் ஷாக் அனுப்பிக்கிறீங்க, சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்களா? சரியா, சரி, இன்றைக்கி எங்களோட பிள்ளைக்கு எங்களோட மகாராணிக்கு இதெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி இந்த கிஃப்ட் அனுப்பி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். பக்கத்தில் இல்லையா, 15வது பர்த்டேக்கும் இல்லையா சொல்லி கவலைப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த கிஃப்ட்டை கொண்டு கொடுங்க, பின்னேரமெல்லாம் கொண்டு கொடுக்காதீங்க, இப்போவே விடியவே கொண்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், வேறு யாரும் கிஃப்ட் கொடுக்கும்போது நான் தான் கொடுக்கணும்னு சொல்லி இதெல்லாம் அனுப்பியிருக்கிறது வந்து சொல்லவா? சரி, இதெல்லாம் அனுப்பியிருக்கிறது வந்து எங்களோட மகாராணிக்கு இதை கொண்டு கொடுங்கன்னு அனுப்பியிருக்கிறது வந்து லண்டனில் வேறு யாரும் இருக்காங்களா? பேரை சொல்லுங்க டக்கன்று. அண்ணாட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். அண்ணாட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்ப மாட்டினோம், அண்ணாவை அனுப்பல, அப்புறம் என்ன அண்ணாட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பினோம். சரி, இதெல்லாம் அவங்களுக்கு அனுப்பினது வந்து லண்டனில் இருந்து உங்களோட அண்ணா என்ன அனுப்பினது. ஹாப்பியா, சந்தோஷமா? ரைட், என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட அண்ணாக்கு இது அனுப்பினதுக்கு? ரொம்ப மிஸ் பண்ணுறாராம் எங்களோட செல்லத்தை, எங்களோட மகாராணியை, வீட்டு மகாராணியை மிஸ் பண்ணுறாராம். சரியா, கவலையாக இருக்கான், பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி. தூர போன பிறகு தான் அந்த பாசங்கள் எல்லாம் இப்போ விலங்குதான், கிட்ட இருக்கும்போது சண்டை பிடிக்கிறதாம். சரி, இதெல்லாம் அனுப்பி சந்தோஷப்படுத்துங்க எங்களோட மகாராணின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறத வந்து கூட அண்ணா திவ்யா.
சந்தோஷமா என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட அண்ணா அன்பு அண்ணாக்கு? தேங்க்யூ மட்டும் தானே? சரி, நீங்கள் ஃபோன் எடுத்து அண்ணா கிஃப்டெல்லாம் கிடச்சிட்டு இது மட்டும் போதாது, எனக்கு காசும் அனுப்பணும் நீ பர்சனலாக. அப்போ நான் தான் நிறைய எனக்கு பிடிச்சதெல்லாம் வேண்டுவேன்னு சொல்லணும். சரியா? சரி, இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கட்டும். உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளுக்கு எல்லாத்துக்குமே கூடுதலாக அண்ணா சப்போர்ட்டாக இருப்பாராமன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். சந்தோஷம் தானே? சரி, இதே மாதிரி இப்போவும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம், யாழ்ப்பாணத்துலேருந்து. நன்றி.